எல்லாருக்கும் வணக்கம். ரயில்வே துறையிலிருந்து தான் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளியிட்டிருக்காங்க. செம்மையான ஒரு வேலைவாய்ப்பு, ஹியூஜ் நம்பர் ஆஃப் ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தாவே போதும். இதுக்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 38,000 ஸ்டார்ட் ஆகுது. ஆஃபார் பர்ஃபார்மன்ஸ் பேஸ் உங்களுக்கான க்ரோத் கண்டிப்பாக இருக்கும். இது முழுக்க பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான ஒரு ஜாப் ஓப்பனிங்ஸ் தான். இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க 1/3/2025 இந்த போஸ்டிங்ஸ்க்கான வந்து எண்ட் டேட் வந்து முடியுது. இது பற்றி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்லாம் நான் அஃபீஷியல் சைட்டில் காட்டி உங்களுக்கு வந்து ரீட் அவுட் பண்ணுறேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் அவுட் பண்ணாமல் கடைசி முடிக்கும் பாருங்கள். வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. இதுக்கான லிங்க்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்லேருந்து ரயில்வேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் லிங்க்ஸ் உங்களுக்கு நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எப்போ வெளியிட்டாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயிலிஸ்டிக்காக பார்த்தலாம். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 28/12/2024. ஓகேங்களா? டேட் ஆஃப் பப்ளிஷிங் எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 22/1/2024. ஓகேங்களா? ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் எப்போ அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 23/1/2025. க்ளோசிங் டேட் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 22/2/2025. ஓகேங்களா? அன்றைக்கோட அந்த போஸ்டிங்ஸ்க்கான எண்ட் டேட் வந்து முடியுது. அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கான பேமெண்ட்டுக்கான க்ளோசிங் டேட் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 23/2 24/2 முடிக்கு இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து யார் அப்ளை பண்ணலாம், என்னென்ன க்ரைட்டீரியா என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலிஸ்டிக்காக சொல்லியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் லெவல் 1 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து. ஓகேங்களா? இதுக்கான வந்து இன்வெஸ்ட்மெண்ட்கான பே வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மந்த்லி பார்த்தீங்கன்னா 1,800 கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இதுக்கான ஏஜ் லிமிட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க 18லேருந்து 36 ஏஜ் கேட்டகரி யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான டோட்டல் நம்பர் வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா 32,438 வேகன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தாவே போதும். அந்த 10th குவாலிஃபிகேஷனில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்குது, என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் சம்மர் என்ன பண்ணணும், ஆன்லைனில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில்ஸ் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 9 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட கவர் ஆகுது. ஓகேங்களா? அதே மாதிரி ஏஜுக்கான லிமிட்டட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சிம்பிளாக ஒரு டேட் ஆஃப் பர்த் இந்த டேட் ஃபார்மேட்டில் உங்களுக்கு ஏஜ் என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேஸ்ட் ரிசர்வேஷனுக்கான யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எஸ்டி ஓபிசி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்சனல் டிசேபிலிட்டி யார் வேணாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எப்படி இந்த போஸ்டிங்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட வேலிடான மொபைல் நம்பர் மெயில் ஐடி வச்சு மாடிஃபிகேஷன் பண்ணிவிட்டு இந்த அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து ரயில்வே ஃபுல் வீடியோன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ்க்கான ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே போயிடலாம். ஏன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேஜஸ் இருக்கிறனால டைம் கொஞ்சம் லாங்காக உங்களுக்கு வந்து கன்சியூம் ஆகிற மாதிரி தெரியுது. அதனால் இந்த வீடியோவை கொஞ்சம் வந்து ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனும் உங்களுக்கு வந்து ப்ரொவைடாக வந்து ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்ஸ்க்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்டுக்கான போஸ்டர்ஸும் வெளியிட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் வேரியேஷன் சொல்லிட்டு ஒரு சில ஐ கான்டாக்ட்ஸ்க்கான நம்பர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. B1 B2 B3 அப்புறம் C1 C2 இந்த மாதிரி ஒரு சில க்ரைட்டீரியாஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். தெளிவாக நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஏஜ் லிமிட் ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டேன். லெவல் 1 இந்த போஸ்டிங்ஸ்க்கு எடுக்கிறனால 18லேருந்து 33 ஏஜ் கேட்டகரி மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வைஸ் ரிசர்வேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓபிசி கேஸ்ட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3+ இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. STR இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா 5+ இயர்ஸ் இருக்குது. அதே எக்ஸ் சர்வீஸ்மேன் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 6 months இயர்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி ஆஃப்டர் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 years + 6 years + 8 years முடி கொடுக்குறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வைஸ் தான் பார்த்தீங்கன்னா டிவிஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டி டிசேபிலிட்டி அது பெஞ்ச் மார்க்காக இருக்கீங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா யூஆர் கேஸ்ட்னா
10+ இயர்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் இன் குரூப் சியில் வந்து இங்கே வந்து சர்வீஸ் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்டேஸ் ரிசர்வேஷன் வெளியிட்டிருக்காங்க 40, 33 அப்புறம் 45. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் த கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸ்டாக என்ன ஏஜ் கேட்டகரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குமோ ஆஸ் பர் த ஃபாலோவிங்ஸ் கைட்லைன்ஸ் தான் வெளியிட்டிருக்காங்க. இதில் எந்த வகையான மாற்று கருத்தும் வந்து தெரிவிக்கல இந்த போஸ்டிங்ஸ் பொறுத்த முடிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது பொறுத்த முடிக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் காலம் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்க்கான கேண்டிடேட் எவ்வளோ டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன்ஸ் என்னென்ன இருக்கணும் அப்புறம் சொல்லிட்டு இதை வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10th படிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான அசெக்ஸாவும் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? அந்த அசெக்ஸா வந்து என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இப்போ எக்ஸாமுக்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி டெஸ்ட் தான் நீங்கள் வந்து எழுதுவீங்க. ஓகேங்களா? அந்த சிபிடி டெஸ்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா வந்து பே பண்ணோம். எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 250 வந்து பேமெண்ட் ஃபீஸ் வந்து இருக்கும். இதுக்கான மோட் வந்து த்ரூ அவுட் எல்லாம் ஆன்லைன் தான் பே பண்ணோம். நீங்கள் வந்து நெட் பேங்கிங் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு யூபிஐ மூலிமா பேமெண்ட் வந்து ப்ராசஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் ஏதாவது பேமெண்ட்கான இஷ்யூஸோ சம்திங் எதாவது நடந்துச்சுன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பியோட டிரான்சாக்ஷன் ஈஸி ஹெல்ப்லைன் டெஸ்க் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் இந்த மெயில் ஐடி கன்சர்ன் மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் வந்து கால் பேக் பண்ணியோ மெயில் பண்ணியோ தாராளமாக வந்து கேட்கலாம். அதுக்கான நோட்டிஃபிகேஷன்லாம் தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ ரொம்ப லாங்காக போகுது, இதை நான் வந்து முடிச்சுக்கிறேன். ஃபுல் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து ரயில்வேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். மேலும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய், see you.